36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. அயோத்தி ராமர் கோயிலின் கர்ப்பகிரகத்தில் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலில் வரும் 22ஆம் தேதி ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் கோவில் கருவறையில் குழந்தை ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கான சடங்கு பூஜைகள் நடைபெற்றன. அதன்படி கிரேன் மூலம் குழந்தை ராமர் சிலை கர்ப்பகிரகத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சுமார் 4 மணி நேர முயற்சி மற்றும் சடங்குகளுக்கு பின்னர் பீடத்தில் கண்கள் மூடப்பட்ட குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த பிரதிஷ்டை நிகழ்வின் போது சிலையை செய்த சிற்பி யோகிராஜ் மற்றும் சில முக்கிய துறவிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களுக்கும் அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வரும் 22ஆம் தேதி அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களும் மதியம் 2:30 மணி வரை மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த அறிவிப்பு நாடு முழுவதும் உள்ள பொதுத்துறை வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தின் போது ஏழைகளுக்கு உணவளியுங்கள் என்று பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. அப்போது ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் தங்கள் தொகுதியில் உள்ள ஏழைகளுக்கு உணவு அளிக்குமாறு அமைச்சர்களுக்கு மோடி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அன்றைய தினம் தீபாவளி பண்டிகை போன்று வீடுகளில் விளக்கு ஏற்றவும் மோடி தெரிவித்துள்ளார். ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோயிலின் கும்பாபிஷேக நிகழ்வை பொதுமக்கள் மற்றும் ரயில் பயணிகள் காணும் வகையில் ரயில் நிலையங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்ய ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதையடுத்து நாடு முழுவதும் ரயில் நிலையங்களில் உள்ள 9000 திரைகளில் கும்பாபிஷேக நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் தங்களுக்கு குட்டி தீபாவளி என சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் சில்லறை பட்டாசு விற்பனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சிவகாசியிலிருந்து அதிகளவில் பட்டாசுகள் வட மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள பட்டாசு உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் தங்களுக்கு குட்டி தீபாவளியாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளனர். 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.